சூரை மீனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்ம மீன் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்துருங்க. மீன் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் கொஞ்சம் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 10 பல் பூண்டும் சின்ன சின்னதாக ஆட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். அதில் 2 தக்காளி, இப்போ 3 பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீனை ஆட் பண்ணிடலாம். கொடை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. செய்யும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுலயே 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்றேன். சிக்கன் சில்லி மசாலா ஆட் பண்றேன். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைங்க. வேக வச்சுட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.